ஒரு இளவு நடந்திருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் போய் அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லணும். இங்கே தலகளா விஜய்க்கு ஆறுதல் சொல்ல வந்துட்டு இருக்காங்க இந்த மக்கள். இன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, தன்னோட பேரை இழப்பீடாக கொடுத்துட்டோம், பணம் வாங்கினதுக்கப்புறம் 20 லட்சம் பணம் வாங்குறோம், விஜய் தம்பி மேலே எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, தன்னோட மகனாக நான் பார்க்குறேன். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு தகுதியே இல்லாதவன் தான் விஜய் அவர்கள். சரி, அவங்க மனைவியை ஒரு ஆதங்கத்தை ஒரு ஆறுதல் தெரிவிச்சுக்கலாம், பையன் ஒரு ஆறுதல் தெரிவிக்கல, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு, ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கல. நீங்கள் வந்து பேசுறது உங்கள் மனைவி உங்கள் பையன் ஏதாவது ரிப்ளை பண்ணுவாங்களா? இந்த பொம்பளைங்க பேசுனதுக்கு இந்த தற்குறிகளோட இறந்து போனாங்க பாருங்க, பாவம், அந்த கூட்டத்தில் போய் செத்து போன அந்த 1.5 வயசு குழந்தைக்கு தெரியுமாங்க இன்னைக்கு போய் நிற்கிறானுங்க பாருங்க. அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. பஸ்ஸை வச்சு கூப்பிட்டு போறானுங்க பாருங்க. இந்த ஒரு பிரச்சனையை உன்னால சந்திக்க முடியாம பிஜேபி காலில் போய் விழுந்துட்டேன். ஆதவர்ஜனா பேர் கிடையாது பாத்தீங்களா எஃப்ஐஆர்ல? மாமனாரோட வேலை. மக்களை எப்படி சந்திக்கணுங்கிறத எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது தெரியாது, பத்திரிக்கையாளரை எப்படி பார்க்கணும்னு தெரியாது, பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எப்படி கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணுங்கிறது தெரியாது. உனக்கு நடிக்க மட்டும்தானே தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகலையா? துணை முதலமைச்சர் ஆனாரு. எப்படி ஆனாரு? அப்புறம் களத்துக்கு வரல, எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாரு. அதான் சொல்றேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆகலாம்ல. ராசி இல்லாத முகம், எதிர்க்கட்சியாவே இருந்துட்டு போறோம். உண்மைதான். அந்த உழைப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா ஸ்டாலின் அவர்களோட உழைப்பு, உதயநிதி ஸ்டாலின் உழைப்பு. ஸ்டாலினுக்கு அந்த உழைப்பு இருக்கு. இப்ப ஸ்டாலின் உழைப்பு நீங்க சொல்லுங்க, உதயநிதி ஸ்டாலின் உழைப்பு. அதான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றேன். இப்ப இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, ரோட்ல நிக்கிறாரு, தண்ணியில் நிக்கிறாரு, எல்லா பாதையை சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட மக்களே விஜய் பக்கம் நிற்கும் போது பாதிக்கப்படாத மக்கள் விஜய் வரன்னு நினைப்பாங்கல்ல சார்? பாதிக்கப்பட்ட இவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டோம் அவங்க விஜய் பக்கம் தான் நிற்கிறாங்க, அப்போ மற்றவங்க ஏன் நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? டக்குன்னு அந்த குடும்பத்துக்கு அவன் இழந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு 20 லட்ச ரூபா பணம் வருது. ஐயோ, பணம் 20 லட்சம் வந்துருச்சு, அரசு ஒரு 10 லட்சம் ஒரு 30 லட்சம் வந்துருச்சு. பணம் வந்துச்சுன்னு புள்ளைய கொடுக்குறவங்க அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். பணம் கொடுத்தா என்ன வேணால் செஞ்சிடலாங்கிறதெல்லாம் பண்ண முடியாது சார், யாருமே பண்ண மாட்டாங்க சார். அதை தான் சார் சொல்கிறேன், அது பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இல்லை, ஆனால் காசை வாங்கிட்டு கேவலமாக இப்படி நடந்துக்கிற விதத்தை பார்த்தா சத்தியமாக தமிழ் மக்கள் இப்படி ஒரு தற்குறித்தனமாக இருக்கிறாங்களேன்னு தான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் சான்றோர் மக்கள் கழக நிறுவன தலைவர் திரு சதா நாடார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் அசம்பாவிதத்துக்கு பிறகு இன்றைக்கு அந்த 41 பேர் குடும்பங்களில் 30-36 பேர் குடும்பங்கள்கிட்ட பணியூருக்கு அழைத்து சென்று இன்றைக்கி எல்லா குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறாரு. ஸோ அந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. எப்படி இதை பார்க்குறீங்க? இங்கே கரூரில் பாதிக்கப்பட்டவங்கள பனையூர் கூட்டு ஆறுதல் சொல்கிறது, அந்த 20 லட்சம் பணம் கொடுத்தது எல்லாமே ஒரு தலைவனாக செய்கிறது எல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு இளவு வீட்டுக்கு யார் போகணும்? இளவு வீட்டுக்கு யார் போவா? ஒரு இளவு நடந்திருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் போய் அவங்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லணும். இங்கே தலகளா விஜய்க்கு ஆறுதல் சொல்ல வந்துட்டு இருக்காங்க இந்த மக்கள். உண்மையாலுமே சொல்கிற, பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு இப்படி இருக்காங்களேன்னு. நம்ம அணில் குஞ்சுகள்னு சொல்கிற தப்பே இல்லை. இன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, தன்னோட பேரை இழப்பீடாக கொடுத்துட்டோம், பணம் வாங்கினதுக்கப்புறம் 20 லட்சம் பணம் வாங்குறோம், விஜய் தம்பி மேலே எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, தன்னோட மகனாக நான் பார்க்குறேன். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு தகுதியே இல்லாதவன் தான் விஜய் அவர்கள். ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு கொடுத்துட்டாரு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் பார்த்துட்டாரு, இதுக்கு மேலே நான் என்ன கேட்குறேன்? பல கோடி சம்பாரிச்சிருக்கேன், 250 கோடி விட்டுட்டு வந்திருக்கேன், உச்சத்திலிருந்து நான் வெளியே வந்திருக்கேன், பணமாக என்னங்க பணம் அப்படின்னு கேட்டவர் ஒரு குடும்பத்திற்கு 1 கோடி ரூபா கொடுத்துருக்கலாமே. 42 குடும்பத்துக்கு எவ்வளோ வச்சு? 41 குடும்பம் எவ்வளோ வச்சு? வெறும் 41 கோடி தானே. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தானே. ஒரு படத்தில் ஒரு பர்சன்டேஜ் கணக்கு போட்டால் ஒரு 20% கூட இல்லையா? 41 கோடி. இதுவரை நடந்த கூட்டங்களில் யார் உயிரிழப்பானாலும் அந்த தலைவர்கள் இவ்வளோ பணமே கொடுத்ததில்ல. முதல்ல சொல்கிறது அப்படி கிடையாதுங்க. தமிழக அரசு 10 லட்சம் கொடுத்துருச்சு, அதுலேருந்து 2ஆக கொடுக்கணும், 20 லட்சம். அதுவும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் அந்த கூட்டம், அந்த விபத்து நடந்ததுக்கான முழு காரணம் தாவேகா, தமிழக வெற்றி கழகம், தற்குறி வெற்றி கழகம். அதில் வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தப்பியோடிய வெற்றி கழகம், இதுதான் சொல்லலாம். விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சிங்கிறது அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா மக்களாக நிற்கணும். என்னமோ சொல்லுவாங்கள்ல, சந்தோஷத்துக்கு எதுக்கும் தேவையில்லை, துக்கத்தில் கூட நிற்கிறவன் தாங்க தலைவன்.
நைட்டு 2 மணிக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் நல்லவரோ கெட்டவரோ அது அந்த விவாதத்துக்கே போக வேண்டாம். திமுக நல்லதோ கெட்டதோ அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது, தமிழக மக்கள் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துக்கு நைட் 2 மணிக்கு ஏறி என்னால் தூங்க முடியலன்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு போகிறார்ல, அவன் தானே ஒரு உன்னதமான தலைவன். துபாயில் இருந்தவர் உதயநிதி ஸ்டாலின் ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து பார்த்துட்டு போகிறார்ல. இதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுதுட்டாருன்னு சொல்லி எவ்வளோ ட்ரோல் பண்ணானுங்க பார்த்தீங்களா? ஏங்க ஒரு திரைப்படம் பார்க்குறோம், ஒரு அந்த திரைப்படத்தில் விஜய் படம் நடித்ததாகவே இருக்கட்டும், அதில் விஜய் அழுதாலோ, விஜயோட குழந்தை செத்த மாதிரி காமிச்சாலோ, விஜயோட மனைவி செத்த மாதிரி காமிச்சாலோ அந்த விஜய் ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழகிறது சகஜந்தான. படத்துலேயே சினிமாலேயே ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சீன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னா, ஒரு சென்டிமெண்ட்டான ஆட்கள் இருக்காங்கன்னா தன்னைத்தானே அழுதுருவாங்க. அந்த உணர்வு இயல்பு தானே. அதை போய் கொச்சப்படுத்துகிறானுங்க இவனுங்க. அப்படி பார்த்தா இந்த பொம்பளைங்க பேசுனதுக்கு இந்த தற்குறிகளோட இறந்து போனாங்க பாருங்கள் பாவம், அந்த கூட்டத்தில் போய் செத்து போன அந்த 1.5 வயசு குழந்தைக்கு தெரியுமாங்க விஜய்னா யார், விஜய்னா ஒரு கட்சி தலைவனா, விஜய்னா யாருங்க, நடிகனா ஏதாவது தெரியுமா? மரத்திலிருந்து ஒருத்தன் ஏட்டு அந்த 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 விஜயை பார்க்கணுன்னு மரத்தில் ஏறி அந்த கிளை உடஞ்சி கீழே விழுந்து குடலில் வயிற்றில் குதிச்சுங்க, வாயில் ரத்தம் வந்து குடல் பிதுங்கி போய் செத்து போன அந்த 1.5 வயசு குழந்தைக்கு தெரியுமா விஜய்னா யாருன்னு? இந்த மானங்கட்ட கும்பல், இந்த கேடுகட்ட கும்பல், இந்த சினிமாங்கிற மோகத்தால் இந்த விஜய்ங்கிற ஒரு நடிகனுக்காக பார்க்க போன கூட்டங்க அது. அந்த குழந்தைக்கு தெரியுமா? அசால்ட்டாக இன்றைக்கி அந்த லேடி சொல்லுது, எங்கள் பேரன் இழந்துருக்குறோம், பக்கத்தில் போய் நாங்கள் பார்க்குறக்காகன்னு. கேவலமாக இல்லை? அந்த பணத்தை தூக்கி மூஞ்சில் வீசியிருக்க வேண்டாம்? எங்கள் குழந்தைய விட என்னங்க எல்லாம் சொல்கிறாங்க, குழந்தை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றுற அப்பா அம்மா இருக்கிற மத்தியில் இந்த தமிழகத்தில் அந்த உன்னதமான ஒரு உணர்வை கொச்சைப்படுத்தும் விதமாக இன்றைக்கி போய் நிற்கிறானுங்க பாருங்கள். அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. பஸ்ஸை வச்சு கூப்பிட்டு போகிறானுங்க பாருங்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவன் நீ ஒடியாந்து ஒளிஞ்சில, இங்கே வந்து ஒளிஞ்சில, போலீஸ் வர வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னு சொல்கிறேன் இல்லை. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி ஒரு சீமான் அவர்கள் தடையை மீறி மாடுக்கான போராட்டத்தை மலையில் ஏற்றி போராட்டம் பண்ணுறார். தடையை மீறி தானே பண்ணுறாரு, கைது பண்ணால் பண்ணிட்டு போகிறான். அப்போ எப்படி நீ மக்களாக நிற்ப? இந்த ஒரு பிரச்சனையை உன்னால் சந்திக்க முடியாமல் பிஜேபி காலில் போய் விழுந்துட்ட. ஆதவர்ஜினா பேர் கிடையாது பார்த்தீங்களா எஃப்ஐஆரில்? மாமனாரோட வேலை, பண வேலை. மாமனார் ஃபுல்லாக லாட்ரி சீட்டில் ஃபோர்ஜரி பண்ணி சம்பாரித்த காசு அங்கே கொடுத்தாச்சு. இவர் பேர் எஃப்ஐஆரில் இல்லை. ஒரு தொண்டை ரசிக போஸ்ட் ஓட்டுனவன் அவன் இன்றைக்கி A1 மாவட்ட செயலாளர். மதியழகன். அப்போது இவங்களோட நிலைப்பாடு என்ன? இவன் அரசியல் கட்சி நடத்துகிறீங்களா, மக்களுக்கான கட்சி நடத்துகிறீங்களா? எல்லாமே உன்னை பனையூர்லேயும் மாமல்லபுரத்துலேயும் என்ன டூரிஸ்ட் கூப்பிட்டு போறியா? 16 நாள் முடிஞ்சு டூரிஸ்ட்டாக கூப்பிட்டு போகிற? கேட்டால் துக்கத்தில் இருந்தாராம். திரிஷா வீட்டில் இருந்திருப்பார். பொண்டாட்டி இல்லை, 2வது பொண்டாட்டி இல்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை உண்மையை தானே சொல்கிறாரு. ஏங்க கேவலமாக இருக்குதுங்க. நீங்கள் பாருங்க, ஒரே விஷயம், இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும், மக்களுக்கான கட்டமைப்பாக இருக்கணும், மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு முன்னெடுக்கிற கட்சியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சொன்ன தனிப்பட்ட விமர்சனம் வேணா, நீங்கள் உண்மையை சொன்னால் இல்லை நாம தனிப்பட்ட விமர்சனம் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்புறம் நீங்கள் விளக்கு பிடிச்சிங்களான்னு கமெண்ட்ல வந்து கேட்பாங்க. யார் விளக்கு பிடிச்சாங்களாம்? விளக்கு பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அவரோட நண்பர் இருக்காரு சஞ்சீவ், தனிப்பட்ட நண்பர் விளக்கு பிடிப்பாரு. ஒரு அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக கட்சி நடத்துகிற இன்னொரு சிறந்தவங்களோட குடும்பத்தை போய் பார்க்கல. இன்றைக்கெல்லாம் இளவ அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருங்க, செங்கோட்டையன். அவர் வேற இளவு அமைச்சர். இளவு விழுந்து அந்த அன்னைக்கு போலைனாலும் 1 மாதத்துக்கு அப்புறமானாலும் போயிடுவாருங்க அவர். முன்னாள் அமைச்சர் கோபியில் இள வீட்டுக்கு போயே வந்து ஓட்டு வாங்கினவங்க. அப்போது ஓட்டரசியலுக்கான வழியும் தெரியாது, மக்களை எப்படி சந்திக்கணுங்கிறத எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது தெரியாது, பத்திரிக்கையாளரை எப்படி பார்க்கணுன்னு தெரியாது, பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எப்படி கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணுங்கிறது தெரியாது. உனக்கு நடிக்க மட்டும்தானே தெரியும். நான் கேட்குறதா தான், 2026 முதல்வர் வேட்பாளர். ஒரே ஒரு பிரச்சனை, சரி அது இயற்கையாகவே நடந்தா இருக்கட்டும், உன் மேலேயும் குத்தம் சொல்ல, திமுக மேலே குத்தம் சொல்ல, அது ஏதோ ஒரு கூட்ட நெரிசல் நடந்தது, ஒரு அசம்பாவிதம் அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதற்கு நீ நேரில் போய் அந்த குடும்பத்தை பார்க்கல. ஏன் அஜித்குமாருக்கு போய் நேரில் கர்ச்சீப் கட்டிக்கிட்டு நிதில் கட்டிக்கிட்டு போய் பார்த்தீங்கல்ல? ஒரு குடும்பம். நான் சொல்லிடுறேன், விஷயம் சொல்லிடுறேன் சார்.
உங்களால் புரியுதில்ல, இன்றைக்கி பத்திரிக்கையில் யாரும் போய் பார்க்காத அளவுக்கு அந்த இடத்த செட் பண்ணுறீங்கல்ல முடியுதில்ல, ஏன் அங்கே கரூரில் பண்ண முடியல சார்? பனையூர் இவங்க இடம் சார், அதை செட் பண்ணலாம். இந்த மாமல்லபுரம் சார், அவர் உலகமுள்ள ஃபேமஸ்ஸு, அவர் அங்கே போக முடியாதா? கரூரில் சார் இது பண்ண முடியாதா? இதுக்கு கரூரில் செந்தில் பாலாஜி அவர்களை குத்த சொல்கிறதும், அவர் என்னங்க பண்ணார் பாவம்? கரூர் மக்களோட மக்களாக இருக்கிறவருங்க. கரூரில் இன்றைக்கி இந்த ஏரியாவில் என்ன நடக்கு, இந்த ஏரியாவில் ஒவ்வொருத்தரோட தொகுதியில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பேரும் தெரியுங்க அவருக்கு. அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு மருத்துவமனை இருக்குதுன்னா போகிறக்கு ஒரு 2 நிமிஷத்தில் போக தான் முடியும். முன்கூட்டியே எப்படி தெரியும்னா இவனை எல்லாத்தையும் என்ன கழுத்தில் வச்சா கொண்டார் அவர்? நீ ஒரு தற்குறித்தனமான ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் அந்த கூட்டத்தை எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே நின்று வண்டி நிப்பாட்டி பேசாமல் ஒரு குண்டூசி விழுந்தா கீழே போகாது, கீழே விழுகாது. அந்த அளவுக்கு இருக்கிற நெருக்கடியில் இருக்கிற கூட்டத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பஸ்ஸை உள்ளே விட்டால் என்ன ஆகும்? கூட்ட நெரிசல் ஆகத்தானே செய்யும். உங்களுக்கு ஒரு இடத்துல நிற்கிறான், ஜென்ரேட்டரில் ஏறுறதுலையோ மரத்தில் ஏறுறதையோ. அங்கே ஒரு கூட்டம் நடக்குதுன்னா காவல்துறை இருக்கலாம், ஏன்னா பாதுகாப்புக்காக. ஆனால் இங்கே எல்லா துறையும் இருக்கணும். மின்சாரத்துறை, இந்த டிச்சு இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது தீயணைப்புத்துறை, எல்லா துறையும் இருந்தால் தான் இவனுங்களை காப்பாற்றவே முடியும். ஆம்புலன்ஸ் ஒரு 100 ஆம்புலன்ஸ் வேணும். ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸே கூட உள்ள விட மாட்டேங்கிறான். அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு, இங்கே உயிரிழப்பு ஏற்படுது. அந்த உயிரிழப்புக்கு ஆம்புலன்ஸ் கொண்டு வர சொல்கிறாங்க. கொண்டு வந்தால் இவனுங்க அதில் மப்பு ஃபுல் ட்ரிங்க்ஸு தண்ணி போட்டுக்கிட்டு அந்த வண்டியை, அந்த எடப்பாடி ஒரு பழனிசாமி ஒரு தடவை சும்மா வருது, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தற்கூரித்தனமாக ஒருத்தர் உயிருக்கு போகிறா அவனை தூக்கிட்டு போகணுன்னா கூட ஆள் கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து இழப்பீடு கொடுக்க வந்துட்டார். சரி, மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வந்துட்டார். ஆறுதல் மக்களுக்கு சொல்ல அவர் வரல. மக்கள் வந்து இவர்கிட்ட வந்து இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவது சார். அந்த அது எதுக்கு தெரியுமா? அரசியலுக்காக. அது எதுக்கு? அரசியல் நம்மளை தப்பாக பேசிடக்கூடாது, எதுவும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தாவேக்கா மேலே குற்றச்சாட்டு இருக்க. என்னன்னு சொன்னால், நீ 41 பேரை கொண்டுட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்ட, இன்றைக்கி 20 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டேன். அதில் ஒரு கொசுறு தானே அந்த 20 லட்சம், அந்த குடும்பத்துக்கு பெருசாக இருக்கலாம். அதுக்கு பத்திரிக்கையாளர்லாம் கூப்பிட்டு போய் இப்படிலாம் பேசுங்க, பணத்தை கொடுத்துட்டாங்களா சொல்லி கொடுத்து, அது தற்குறித்தனமாக சொல்லி கொடுத்து. இதெல்லாம் உண்மையா? ஆமாம், தற்குறித்தனமாக சொல்லி கொடுத்தா நான் பேசுகிறான் சார். அவங்க போய் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? தன்னோட மகன், தன்னோட பெத்த ரத்தத்தில் உருவான ஒரு மகன் மரத்து கிளை உடைஞ்சு, பேனர் உடைஞ்சு, மூக்கில் அடிபட்டு கிடக்கிறான். சொல்லிடுறேன், கிடக்கிறான். அவன் ஏங்க நீங்கள் இப்படி பையன் அடிபட்டிருக்கா, நீங்கள் ஏங்க வந்தது தெரிலிங்க, தெரிஞ்சிருந்தா போய் பார்த்துருப்பேங்கிறான். எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான கேவலமான புத்தி உள்ளவனா இந்த அணில் குஞ்சுகள் இருக்கிறானுங்களே. எப்படிங்க இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு இந்த விஜய் முதலமைச்சர் ஆக்குவான்னு சொல்லிட்டு கேனத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களே விஜய் பக்கம் நிற்கும் போது பாதிக்கப்படாத மக்கள் விஜய் வரேன்னு நினைப்பாங்க இல்லை சார்? பாதிக்கப்பட்ட இவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டும் அவங்க விஜய் பக்கம் தான் நிற்கிறாங்க. அப்போ மற்றவங்க ஏன் நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? 41 குடும்பத்தை ஏங்க பேசுனதை வச்சு நான் சொல்கிறேங்க. அவங்க பேசின இன்டர்வியூ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், அதெல்லாம் உங்கள் மனசு ஏற்றுக்குதா? அவங்க பேசுனதெல்லாம் ஏற்றுக்குதா? ஏற்றுக்கலன்ற அவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அதைத்தான் சார் பணம். 5000 ரூபா காசு பார்க்காதவன், நேற்று வரைக்கும் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்தவன், நேற்று வரைக்கும் கோஷம் போட்டுக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு இப்போ தேட்டரில் சுற்றிட்டு இருந்தவன், டக்குன்னு அந்த குடும்பத்துக்கு அவன் இழந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு 20 லட்ச ரூபா பணம் வருது. ஐயோ, பணம் 20 லட்சம் வந்துருச்சு, அரசு ஒரு 10 லட்சம், ஒரு 30 லட்சம் வந்துருச்சு. பணம் வந்துச்சுன்னு பிள்ளைய கொடுக்குறவங்க அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். பேச இல்லை பணத்தை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, பேசுனதெல்லாம் அப்புறம் பொய்யுங்கிறீங்களா? அதுதான் சொல்ல வரேன். அது விஜய் மேலே இருக்க அன்பாக இருக்கும், உண்மையான அன்பாக இருக்கலாம்ல. இப்போ உங்களுக்கு 20 லட்சம் உங்களை கொண்டுட்டா நீ இல்லை. நான் என்ன கேட்குறேன் சார், என்ன பணம் கொடுத்தா என்ன வேணால் செஞ்சிடலாங்கிறதெல்லாம் பண்ண முடியாது சார், யாருமே பண்ண மாட்டாங்க சார். அதை தான் சார் சொல்கிறேன், அது பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இல்லை, ஆனால் காசை வாங்கிட்டு கேவலமாக வந்து இப்படி நடந்துக்கிற விதத்தை பார்த்தா சத்தியமாக தமிழ் மக்கள் இப்படி ஒரு தற்குறித்தனமாக இருக்கிறாங்களேன்னு தான் எனக்கு ஆதங்கமாக இருக்க ஒழிய வேறு யாரை குத்த சொல்லுவீங்க? விஜய் குத்த சொல்ல முடியுமா? இப்படி பேசுகிறவங்கள பார்த்துட்டு வீடியோ ஃபோட்டோ எல்லாம் ரீல்ஸ் கீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்கள் பேரனை இழப்பீடாக கொடுத்துட்டோன்னா அந்த பிஞ்சு குழந்தைக்கு தெரியுமாங்க விஜய்னா யாருன்னு? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த 41 பேரை வர வச்சு இப்படி இவருக்கு ஆறுதல் சொல்கிறக்கா வர வச்சு உனி ஏதாவது கண்டென்ட் அவனுக்கு வீடியோ எடுப்பானுங்க. அந்த வீடியோவில் எடுத்து அணில் குஞ்சுகள் வாழ்க டிவிகே விஜய் வருங்கால முதல்வர்னு கேனத்தனமாக பேசிகிட்டு இருப்பானுங்க. வருங்காலம் 2026 2031 இவங்க வந்து சேர முடியாது. அதுக்கான வாய்ப்பு இல்லை. சரியான கூட்டணி அமையணும். கூட்டணிக்கு பிஜேபி, இப்போ பிஜேபியோட புடி இருக்குது, பிஜேபி கிட்ட இருக்குது. தாவேக்காவோட புடி
பிஜேபி கிட்ட இருக்கு. சார் இதுக்கப்புறம் அடுத்து வர ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரச்சாரத்துக்கு வருவாப்புல, தமிழ்நாட்டு அரசியலே மாறும். எப்படி ஒரு கிரவுண்ட் ஒன்று கட்டி வச்சுக்க சொல்லுங்கள், அந்த எல்லா மக்களை அந்த அணில் குஞ்சுகள் எல்லாத்தையும் ஆடு மாடு அவன் அடைக்கிற மாதிரி அடைச்சிட சொல்லுங்கள். அடைச்சிடணும்னா அங்கே மரங்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும், கரண்ட் கம்பம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த ஆள் நிற்க வச்சு ஏதாவது வீடியோ ஏதாவது டிவி மாதிரி வச்சு இந்த ஸ்டேடியம்லாம் இருக்கும்லங்க, அதில் நின்று பேசிக்க சொல்லுங்கள். அதான் பெஸ்ட்டு. இவனுங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி கிடையாது. அந்த அளவுக்கு க்ரௌட் வரும், அந்த அளவுக்கு ஓட்டு வரும்னு சொல்கிறீங்க. ஓட்டு வர க்ரௌடு வந்தால் ஓட்டு வந்துடும்னா சிரஞ்சீவி ஜெயிச்சிருக்கணும். 10 லட்சம் பேர்த்துக்கு மேலே வந்த சிரஞ்சீவி ஜெயிச்சிருக்கணும் நினைக்கிறேன். அண்ணாவுக்கு அந்த க்ரௌட்லாம் ஓட்டாக மாறிச்சு. யாருக்கு? அண்ணாக்கு, எம்ஜிஆருக்கு, எல்லாத்துக்கும் ஓட்டாக மாறுறதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு அரசியல் தெரியும். விஜய்க்கு அரசியல் தெரியாதா? தற்கூரிக்கு என்ன தெரியும்? தற்கூரிக்கு என்ன தெரியும் தெரியுமா? விஜய் வீடு என்ன, திரிஷா வீடு எங்கே இருக்குன்னு தெரியும், கீர்த்தி சுரேஷ் வீடு எங்கே இருக்குன்னு தெரியும். அவங்க சரி அவங்க மனைவியை ஒரு ஆதங்கத்தை ஒரு ஆறுதல் தெரிவிச்சுக்கலாம், பையன் ஒரு ஆறுதல் தெரிவிக்கல, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கல. சார் நீங்கள் வந்து பேசுறது உங்கள் மனைவி உங்கள் பையன் ஏதாவது ரிப்ளை பண்ணுவாங்களா? என் பையனை விஜய் ரசிகன் தான், சின்னவன், அவனே திட்டிட்டு தான் இருக்கான். உங்களை கேவலமாக திட்டிட்டு? இல்லை, குழந்த ஓட்டு இல்லாதவன் இவனுங்கெல்லாம் தான் அவனுக்கு விஜய் ரசிகர்கள். அணில் குஞ்சுங்க, வேறு யாரும் கிடையாது. என் சின்னவன் ஆனால் பெரிய மெச்சூர்டாக இருப்பான், அவன் அஜித் ரசிகர். அவன் சொல்ல டேடா என்ன டேடா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். ஆனால் என் சின்னவன் வந்து விஜய் ரசிகர் தான், அவனுக்கு பாவம் ஒன்றும் தெரியாது. உன்னை இப்போ வச்சு விட ஆக ஆக தெரிஞ்சுப்பான். ஓட்டு இல்லாதவன், இந்த ஊர் இல்லாதவன் யார் இப்போ இதுன்னு கேளுங்க. இவங்களுக்கெல்லாம் ஃபாலோவர்ஸு இவங்களாம் தான். இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா டிஜிட்டலில் எல்லாம் வந்து சப்போர்ட் இருந்தால் ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஏங்க பேட்டியில் சொல்கிறான் பணத்தை வாங்கினோடனே அடுத்த செகண்டு விஜய் தான் எங்கள் கடவுள்னு ஒரு 1000 ரூபா காசு அந்த அன்னைக்கு கொடுத்தாங்கன்னா போதும், ஓட்டை மாற்றி போட்டு போயிடுவாங்க. தெரியுங்களா? சொல்கிறேன் அது இல்லை, நடைமுறைக்கு என்னவோ அது நான் சொல்கிறேன். இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா விஜய்னு பேசிட்டா இன்னும் சின்ன வரணுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தலின் போது பம்பரமாக சுழலுவான், புரியுதுங்களா? தேர்தலில் என்னென்னு அவன் காமிப்பான். இவன் கத்துக்குட்டி, இவன் தேர்தல்னால் என்னென்னு தெரியாது, பூத் கமிட்டின்னா என்னென்னு தெரியாது, இன்னும் சின்ன வரல. அவன் மனசுலேயும் கிழிச்சு பார்த்தா கருப்பு சிகப்பும்பான் திமுககாரன். இல்லை, இப்போ என்னோட ரத்தத்தை கிழிச்சு பாடுறா கருப்பு சிகப்பும்பா திமுககாரன். சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம். இன்னைக்கு ஏதோ அதிமுகவில் என்ன சாராய வைக்கலையா? சொல்கிறேன், எல்லாம் திராவிட மாற்று தான் விஜய் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் ஏங்க, நீ வந்து 25 வருடம் ஆச்சு சினிமா துறையில் வெற்றி பெறுவதற்கு, உண்மையா இல்லையா? இதுக்கு மட்டும் அரசியலில் மட்டும் எடுத்தோடனே முதலமைச்சராக கொண்டு வந்து உட்கார வச்சிட முடியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு 40 பேர் 50 பேர்த்த கொண்டாச்சு. இளவு கட்சி, இந்த கட்சியே இளவு கட்சி தான், இந்த கட்சியே இளவு கட்சி. 2 வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகலையா? துணை முதலமைச்சர் ஆனார். எப்படி ஆனார்? அப்புறம் இப்போ களத்துக்கு வரல, எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தானே. அதான் சொல்கிறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதலமைச்சர் ஆகலாம்ல. ஆகட்டும், அதுக்கு எத்தனை வருஷம் ஆனால் அதைத்தான் சொல்கிறேன், ஆகட்டுங்கிறேன். ஏங்க உதயநிதி ஸ்டாலினை பற்றி விட்டுருங்க. 14 வயசில் ஒரு பையன் பேசுகிறான் மக்கள் மத்தியில், இளைஞர் மத்தியில். 18 வயசில் ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது. அந்த ஸ்டேஜில் பேசுகிற தன்னோட தகப்பனுக்கு, என்னோட அப்பாவுக்கு 4 பிள்ளைகள், ஒரு பிள்ளை இல்லை என்றால் வருத்தப்பட மாட்டார் என்று சொல்லி, இந்த மொழிக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் என் உயிரே போனாலும் என் மயிருக்கு சமன் சொல்லி பேசினவர் தான் ஸ்டாலின் ஐயா அவர்கள். போகும்போது எங்கே போகிறார்? 35 வயசில் ஜெயிலுக்கு போகிறார் மிசா சட்டத்தில். 35 வயசில் மிசா சட்டத்தில் உள்ளே போகும்போது அவரோட மனைவி கல்யாணமாய் 5 மாதம் தான் ஆச்சு, புரியுதுங்களா? கலைஞரோட பையனாக உள்ளே போயிட்டு மிசா சட்டத்தின் மிசா ஸ்டாலினா வெளியே வர்றார். 37 வயசில் எம்எல்ஏக்கு நிற்கிறார், தோக்குறார். 38 வயசில் ஜெயிக்கிறார். அடுத்த 40 வயசில் 53 வயசில் அமைச்சர் ஆகிறார். 63 வயசில் எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். 65 வயசில் முதலமைச்சர் ஆகிறார். கலைஞர் இல்லாதப்பா. இது உழைப்பு. இதுக்கு அவரோட இது என்ன சொன்னாங்க? ராசி இல்லாத முகம், எதிர்க்கட்சியாவே இருந்துட்டு போற முகம். அந்த உழைப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. ஸ்டாலின் அவர்களோட உழைப்பு, உதயநிதி ஸ்டாலின் உழைப்பு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த உழைப்பு இருக்குங்க. இப்ப ஸ்டாலின் உழைப்பு நீங்க சொன்னீங்க, உதயநிதி ஸ்டாலின் உழைப்பு. அத உதயநிதி ஸ்டாலின் சொல்றேன். இப்ப இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, ரோட்ல நிக்கிறார், தண்ணியில் நிக்கிறாரு. மக்களால தானே தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்ன கேக்குறேன், இப்ப நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த பாதை சொன்னீங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார், அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கிறார். எப்ப கடந்து வந்த பாதை அதைத்தான் சொல்றேன். அவர் ஒரு இளைஞர் அணி செயலாளர். எப்ப இளைஞர் அணி செயலாளர்? ஏங்க அரசியலுக்கே இப்பதான் வந்திருக்காரு. அதான் சொல்றேன். இன்னைக்கு களத்துல நின்று வேலை செய்யறாரா இல்லையா?
நான் என்ன சொல்றேன், கடந்து வந்த பாதை சொல்லுங்க. கடந்து வந்த பாதை தாங்க சொல்றேன். இன்னைக்கு இளைஞர் அணி செயலாளர் ஒரு கட்சியில ஒரு தொண்டனா இருந்து சார், ஒரு நிமிஷம், கட்சியில ஒரு தொண்டனா இருந்து இன்னைக்கு இந்த மக்களோட மக்களா நின்று வேலை பார்க்கறாரு இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நான் வரவே கூடாது, எங்கள் அப்பா முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் நான் கட்சிக்கே வரக்கூடாது, நான் மக்கள் பணியை ஆற்றக்கூடாது, நான் நின்று வேடிக்கை தான் பார்க்கணுன்னா எப்படி முடியும்? ஆகலாம், ஆனால் துணை முதலமைச்சராக கூடாது. ஏன் ஆகக்கூடாது? ஏன் என்ன தகுதி இல்லை? நீங்கள் விஜய் அவர்களுக்கு கடந்து வந்த பாதை கேட்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்து வந்த பாதை நீங்கள் கேட்கணும். விஜய் அவர்களோட கடந்து வந்த பாதைக்கு 25 வருஷம் ஆனிச்சுன்னு நான் சொல்கிறது உண்மை, நடந்தது உண்மை. அது சினிமா, சரிங்களா? சினிமா, அந்த சினிமா மோகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீ ஜெயிக்கணும்னு முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நீ ஜனநாயகத்தில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். சதாநாடார் சான்றோர் மக்கள் கழகம்னு ஒரு கட்சி வச்சுருக்கேன், மக்களுக்கான கட்சி தான் வச்சுருக்கேன். என்னை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி 80க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கிறேன். விஜய் அவர்கள் ஒரே ஒரு போராட்டம் பண்ணால் அது நீத்து போன போராட்டம். ஸோ கண்டிப்பாக தெளிவாக இருக்கீங்க, 2026 விஜய் வரமாட்டார்னு. விஜய் வீட்டை விட்டே முதல்ல பனையூர் பங்களாவிலிருந்து வெளியே வர சொல்லு. இல்லை, நீங்கள் மாமல்லபுரம் வரைக்கும் போயிட்டாரு. அது 40 கிலோமீட்டர் போயிருக்காரு. இன்னும் அடுத்த இன்னும் துக்கத்தில் இருப்பாரு. அப்படியே பாவம் அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு பார்த்து பத்திரமா இருங்க. இப்படி யோசிங்களேன், அந்த மக்கள் பையனே போனாலும் பரவாயில்ல விஜய் வரேன்னு நினைக்கிறாங்களா? அந்த அளவுக்கு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன ஆட்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? விஜய் வரணும்னு நினைக்கிறாங்கல்ல. விஜய் வரணும், சினிமா மோக சார். விஜய் பேசுறது என்னன்னு கேட்க வரல, அவர் என்ன கருத்து சொல்றாருன்னு கேட்க வரல, இந்த மொழிக்காக என்ன போராட்டம் பண்றேன்னு சொல்ற கேட்க வரல, இந்த மண்ணுக்காக எதுக்கு நிக்கிறான்னு கேட்கறக்கு ஆறு வரல. விஜய் திரையத்திலே பார்த்துட்டோம், நேரில் பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ 2026 உங்களோட கணிப்படி இப்போ கூட்டணி ஆட்சி அமைஞ்சாலும் யார் விஜய்? இப்போ திமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஸ்டாண்டாக எல்லா கூட்டணியும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆனால் இன்றைக்கி பிஜேபி பிடியில் விஜய் இருக்கிறார், அதிமுக இருக்குது, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டார். அந்த முதல்வர் வேட்பாளருக்காக தான் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா உட்பட அனைவரும் தனியாக இருக்கிற காரணம், என்னோட நாற்காலி நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற காரணம். புரியுதுங்களா? அதிமுகவே 5 பிரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது பிஜேபியுடன் தாவேகா கூட்டணி போனால் எடப்பாடி பழனிசாமி வெளியே வருவார், முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு சொன்னான். அப்படி விஜய் போனாலும் டெப்டி சிஎம் கேட்டாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஏதோ எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துட்டு ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.